ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் நானும் அவரும் போய் காய்கறி கடைக்கு பக்கத்து ஊருக்கு போய் ஒரு வாரத்துக்கு தேவையான காயெலாம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. சமைக்கத்தக்க வீட்டில் ரொம்ப எல்லாமே காய் தக்காளி எல்லாம் தீர்ந்துருச்சு. ரொம்ப தீர்ற வரைக்கும் நானும் போகக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடுவோம்ன்ட்டு தான் சுத்தராக காலி ஆகிற வரைக்கும் போகலங்க. அதுக்கப்புறம் நீ தக்காளி கூட இல்லாமல் போச்சு குழம்புக்கு போட. நீ முடியாது, நீ போவோம், நீ ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருந்து நீட்டாக எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிருவோன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துருந்து எல்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே தாங்க உட்காந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தது. மார்னிங் 10 மணிக்கு மேலே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நான் இதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிருந்து மத்தியானம் ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லாமே க்ளீனாக எல்லாத்துலேயும் ஒரு பாக்ஸில் நீட்டாக வச்சுக்கிட்டேங்க. நான் எப்போயும் டிஷ்யூ கீழே வச்சு அதில் சென்டராக காய் வச்சு மேலே டிஷ்யூ வைப்பேன். டிஷ்யூ வீட்டில் தீர்ந்து போச்சு. கிராமத்தில் இருக்கோமா, சிட்டிக்கு போனால் தான் வாங்க முடியும். அதனால் இங்கே கிடைக்காது. நியூஸ் பேப்பர் தான் இருக்குது வீட்டில், அதவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. நீட்டாக எல்லாம் காய் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் மட்டும் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிருவோம். இதில் எப்படி இருந்தாலும் எவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து எடுத்தாலும் பூச்சி வந்துடுதுங்க. பூச்சி கடித்ததோ பூச்சோ இருந்து தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஓரமாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் இப்படி இதெல்லாமே வெளியிலே வச்சுக்கிருவேங்க. தக்காளி உள்ளே வைப்பேன். உருளைக்கிழங்கு கூட வெளியில் தான் வச்சுக்கிருவேன். சிலது மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேங்க. அப்படி எல்லாத்தையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ரொம்ப வெளியே இருந்தால் வாடி போகும்ன்றது மட்டும்தான் வைப்பேன். அதுக்காக எல்லாமே ஃப்ரிட்ஜில் அப்படி வச்சுக்கிற மாட்டேன் எப்பயுமே. அப்புறமா எல்லாம் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுட்டு பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு, அதையும் உரித்து வச்சுட்டு எல்லாத்தையும் பாக்ஸில் வச்சுருந்ததெல்லாம் நியூஸ் பேப்பர் மேலாக்க வச்சு எல்லா பாக்ஸு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேங்க. இது 6 பாக்ஸ் வந்துச்சுங்க. மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் நியூஸ் பேப்பரில் கவரில் அப்படி இதெல்லாம் காய் வச்சா அந்த கவர் ஸ்மெல்லு வருதுங்க அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போது. அதனால தான் நான் ரீசெண்டாக தான் இப்படி நான் ட்ரை பண்ணுறேன். முதல்ல கவரில் தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிருவேன். அப்புறமா கொத்தமல்லி புதினா அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 6 பாக்ஸ் அளவுக்கு எல்லாம் வச்சுட்டேன். பத்தாவது வேறு பாக்ஸில் வச்சுக்கிட்டேங்க. அப்புறமா பீன்ஸு பட்டர் பீன்ஸ்லாம் எல்லாம் உரித்து வச்சுருந்தேனே அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கவரில் தக்காளி அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தேனே அதெல்லாம் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக ஒரு சாக்கு மாதிரி போட்டு காத்தோட்டமாக இதிலே எப்பயும் எடுத்துக்கிட்ட வச்சுக்கிருவேங்க. இப்படி இதெல்லாம் வேறு எங்கேயும் வைக்கிறது இல்லை. இதான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு தோதாக இருக்குன்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கிருவீங்க. வச்சுக்கிட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணல, அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாடு சாப்பிடுமே, நல்லா தூசி மண் இல்லாமல் பார்த்துட்டு சில இது மட்டும் வெஜிடபிள்ஸு மாட்டுக்கு போட்டால் சாப்பிடுங்க நல்லது தானேண்டு ஊற தண்ணி வச்சுருப்பேன் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக. அதுக்குள்ளே எடுத்து இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேங்க. அவர் வந்தால் மாட்டுக்கு கொண்டு போயிடுவார் தண்ணி அப்படின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜு கிட்ட வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பாலெல்லாம் காலையில் வாங்கி வைக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப்பாகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் சிந்தி போச்சுங்க. ஃப்ரிட்ஜை திறந்தா பால் ஸ்மெல்லு தான் வந்துச்சு. அதனால லேசாக மேலாக்க டிஷ்யூ வச்சு நீட்டாக தான் இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்காக லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்புறம் நான் எல்லா வெஜிடபிள்ஸ் பாக்ஸ் எல்லாமே அதை அதில் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் தக்காளி பீட்ரூட்டு அப்படி கேபேஜ் அப்படி இதெல்லாம் அந்த பாக்ஸில் பத்தலை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க காய் வாங்கிட்டு வந்திருந்தால் இப்படி தான் நீட்டாக எடுத்து வச்சுக்கிருவேன். அப்படி செய்யாமல் நான் வாங்கிட்டு வந்து அப்படியே உள்ளே கொட்டி விட என்னால் முடியாது. அப்படி என் மனசு வராது. அப்படி பழகிட்டேன். அதேமாரி நீட்டாக வச்சுக்கிற தோணுது. அதேமாரி வச்சுக்கிட்டு எல்லாம் செட் பண்ணால் தான் அப்பா வேலை முடிஞ்சிடான்னு தோணுது. எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச அறுத்தந்தாங்க. அப்புறம் டோரில் தேங்காய் அப்படி இதெல்லாம் வைப்பேங்க. அதெல்லாம் நாரெல்லாம் ரொம்ப பட்டுருந்துச்சி. தேங்காய் நாரெல்லாம் டிஷ்யூ வச்சு அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடு எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்காம எவ்வளோ குப்பை சேர்ந்து போச்சு பாருங்கள். எவ்வளோண்டு எப்பயுமே இவ்வளோ குப்பை வராது. காய் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தால் வீட்டு நிறைய குப்பை தாங்க வரும். அதெல்லாம் நீட்டாக குமிச்சு டஸ்ட்பின் டப்பா இருந்துச்சுங்க. அந்த டப்பாவை கிட்டே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரே இதில் அள்ளிக்கு போக முடியாது. அந்த டப்பாவே கொண்டு வந்து அதிலெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னே க்ளீன் பண்ணி மொத்தம் சுத்தமாக
அள்ளி அதில் போட்டு அந்த இடத்துல வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாம் அள்ளி அதுக்குள்ளே போட்டுக்கிருந்தேங்க. நல்லா குப்பை சேர்ந்து போச்சுன்னு நினச்சிக்கே இருந்தேன். ஆனால் வீடு நீட்டாகிருச்சு. எல்லா வேலையும் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ண மாரிதான்ட்டு அப்புறம் மெதுவாக கிச்சனுக்குள்ளே வந்தேங்க. நீ சாயந்தரமாக ஆச்சு, இனி நம்ம சமையல் ஏதாச்சும் பண்ணுவோம்டா. வீட்டில் காலையில் சமைச்சிருந்தேன், அதே இருந்துச்சுங்க. ரசம் மட்டும் வைக்கணும், சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ரசம் மட்டும் தக்காளி வேக போட்டிருந்தேன். அந்த தக்காளியை நல்லா பிணைஞ்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு இன்றைக்கி சாயந்தரமும். அந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையும் விளக்கி அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த ரசத்தையும் தாளிச்சிட்டு வேலை முடிஞ்சு. சாப்பாடுமே மதியம் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். சிக்கனும் சமைச்சி எல்லாமே இருக்குது. இனி எதுவும் சமைக்க தேவையில்லை. ரசம் ஒன்றும் வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன்டா வேலை முடிஞ்சு எடுத்துருந்தேங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் வந்துட்டாருங்க. வந்தோமே அவரும் குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பாடு போடுமாண்டார். கொஞ்சம் மேக்ஸிமம் நைட்டு வெள்ளனா சாப்பிட்டா தாங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிடக்கூடாது. 6, 7 அப்படிலாம் சாப்பிட்ருவோங்க நாங்களாம். சாப்பிட்டுட்டு சிக்கன் கிரேவி அதை வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சுமாண்டார். சரின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடிஞ்சோடனே கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேங்க, உதிரி பூ. அந்த பூவையும் கட்டிக்கிட்டே டிவி பார்த்துக்கிருந்தேன். நல்லா ஒரு நல்ல காமெடி மூவி போய்க்கிருந்துச்சி, நல்லா இருந்துச்சுன்ட்டு பார்த்துக்கிட்டே பூ கட்டிக்கிருந்தேன். தெரியவே இல்லைங்க அந்த மூவி பார்த்துக்கிட்டே நிறைய பூ கட்டிட்டேன். கொஞ்சமாக கட்டிட்டு தூங்கலான்னு நினச்சேன். அப்புறமா எல்லாமே கட்டி முடிச்சுட்டுங்க. நான் வாங்கிட்டு வந்த பூ இவ்வளோ வந்துச்சுங்க. பரவாயில்ல, இவ்வளோ கட்டிட்டோமா. எனக்கு கட்டவே தெரியாதுங்க. கொஞ்ச நாளாக தான் ரீசெண்டாக பழகி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி பழகியிருக்கேன். அப்படி கட்டி முடிச்சுட்டு அந்த பாக்ஸில் வச்சு கவரில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நைட்டுக்கு பால் கொஞ்சம் சூடு பண்ணி பால் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்குவோம்ன்ட்டு எனக்கு தாங்க பால் ஆற்றிக்கிருக்கேன். ஆற்றி பால் குடிச்சிட்டு கிச்சன் வேலை முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தூங்குவோம்ட்டு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.